என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஞ்சம் சார். ரொம்ப சார். ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வராங்க சார். நானே ஹஸ்பண்ட் என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவா. 2 பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. போதும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சொல்லுவாங்க. எவ்வளோங்க கேட்டா 10 ரூபா தான். ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வராங்க சார். 1/4 கிலோக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அதை 1 வீக் இல்ல 10 டேஸ் வச்சுக்கணுமா சார்? அது எல்லாத்தையும் சேர்த்து அரை கிலோ 1/4 கிலோ சார். எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கி 1/4 கிலோ வாங்குற எங்க தங்க எங்க? அது எது வீணா போனா இது வீணா போச்சு. கொஞ்சம் கட் பண்ணி அது டஸ்ட்பின்ல போட்டு மீத உள்ளதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோ. பொரியலுக்கு வேற யூஸ் பண்ணுவேன் சார் நானு. அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. பொரியலுக்கும் யூஸ் பண்ணணும், நான் குழம்புக்கும் யூஸ் பண்ணணும். அப்ப குழம்பு எப்படி சார் டேஸ்ட் வரும்? ஒரு நிமிஷம், அந்த அம்மா நான் பார்க்கணும். இவ்வளவு கஞ்சமா வளர்த்துருக்கீங்க. சின்னதுல இருந்து எல்லாத்தையுமே சிக்கனமா தான் இருப்பாரு. அது அப்படின்னு சொல்லலாமா? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பெருந்தன்மையாக இருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். எல் ஷெட்டாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.